அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 6th வீக்கோடைய கிளாஸ் 5 உடைய பார்ட் 2. ஸோ கிளாஸ் 6 வீடியோ வந்து பண்ணாக்கா இன்னொரு வீடியோ வந்து பண்ணாக்கா இன்றைக்கி ஈவினிங் வந்து பண்ணாக்கா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அந்த டாபிக் வந்து பண்ணாக்கா கோகுலருடைய இன்சைட் லேர்னிங். ஸோ அதுதான் வந்து பண்ணாக்கா அடுத்த டாப்பிக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்கா 5 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 5 வீக்ஸோடைய ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலையும் இல்லை வந்து பண்ணாக்கா இருக்கக்கூடிய ஃபுல் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலையும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் வந்து பண்ணாக்கா நீங்கள் ஃபார் வீக் பேசிஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபார் வீக்குக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்கிலேருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸும் கவர் ஆகிடும். நீங்கள் வந்து 4500 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர், ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்க வேண்டிய நம்பர் எல்லாமே வந்து பண்ணாக்கா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா வீடியோஸோடைய லிங்க் 5 வீக்ஸோடைய வீடியோ லிங்க்கு எல்லாமே வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. எல்லாமே ப்ளேலிஸ்ட்டோடைய லிங்க் கொடுத்துட்றேன் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அந்த ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா இங்கே நம்ம இந்த கிளாஸ் 5ல் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரவீந்திரநாத் தாகூருடைய சாந்தினிகேதன். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய இதுதான் வந்து பண்ணாக்கா ரவீந்திரநாத் தாகூரும் சாந்தினிகேதனும் அதுதான் வந்து பண்ணாக்கா நம்மளுடைய சிலபஸில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அந்த பார்ட் 1 வீடியோ வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா பார்ட் 2. ஸோ இதில் சாந்தினிகேதனும் விஸ்வபாரதியும் 1901ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட ஆசிரம பள்ளியான சாந்தினிகேதன் 1921ஆம் ஆண்டு விஸ்வபாரதி பன்னாட்டு பல்கலைக்கழகமாக வளர்ந்தது. அப்போது 1901ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரம பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தினிகேதனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1921ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது என்னவா மாறுதுன்னா விஸ்வபாரதி பன்னாட்டு பல்கலைக்கழகமாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அனைத்து நாட்டு மக்களும் சகோதரர்கள் என்ற தாகூரின் ஆணித்தனமான கோட்பாட்டிற்கு உருவம் தந்து எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இந்த பல்கலைக்கழகம். தாகூருடைய கோட்பாடு, தாகூர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அனைத்து நாட்டு மக்களும் சகோதரர்கள் அப்படின்னு வந்து பண்ணாக்கா ஒரு ஆணித்தனமாக நம்புகிறாரு. அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் எது இருக்குனாக்கா இந்த விஸ்வபாரதியுடைய பன்னாட்டு பல்கலைக்கழகம். ஸோ இதுவும் கொஷின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மைய அரசின் நேரடி பராமரிப்பில் இயங்கும் இதன் 3 தலையாய நோக்கங்கள். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நேரடி பராமரிப்பில் எது இருக்குன்னா இந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் இருக்குது. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா 3 நோக்கங்கள் இருக்குது. ஒன்று வந்து பண்ணாக்கா கீழை நாடுகளின் கலாச்சாரங்களை போதித்தல். ஸோ கீழை நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளுடைய கலாச்சாரங்களை எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ கிராம சீரமைப்பு, ஸோ கிராம சீரமைப்பு பற்றியும் சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலை நாடுகளுக்கும் கீழை நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியாவிற்கு இடையே பரஸ்பர ஒற்றுமையை பேணுதல். ஸோ இதையும் அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலை நாடுகளுக்கும் கீழை நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியாவிற்கு இடையே பரஸ்பர ஒற்றுமையை பேணுதல். நெக்ஸ்ட்டு சாந்தினிகேதன் பள்ளி, பல்கலைக்கழகம், கிராம சீரமைப்பு பயிற்சி நிலையம் ஆகிய 3ம் விஸ்வபாரதியின் முப்பெரும் அங்கங்கள். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்துடைய முப்பெரும் அங்கங்கள் அப்படின்னா என்ன? சாந்தினிகேதன் பள்ளி, பல்கலைக்கழகம், கிராம சீரமைப்பு பயிற்சி நிலையம். இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வபாரதியுடைய முப்பெரும் அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்து பண்ணாக்கா சாந்தினிகேதனின் பாத் பவன். ஸோ இது வரைக்கும் நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் பாத் பவன் அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா துவக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை அளிக்கப்படுகிறது. பாத் பவனில் வந்து பண்ணாக்கா துவக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் சொந்தமாக அச்சு இயந்திர நூலகம், அஞ்சலகம், மருத்துவமனை, தொழிற்கூடம் ஆகியவற்றை கொண்டு இப்பல்கலைக்கழகம் தன் பல்வேறு பிரிவுகளின் மூலம் தொழிற்சார்ந்த உயர்கல்வியை வழங்குகிறது. ஸோ விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்துக்கு வந்து பண்ணாக்கா அச்சு இயந்திர நூலகம் இருக்குது, அஞ்சலகம் இருக்குது, மருத்துவமனை, தொழிற்கூடம் இதெல்லாம் இருக்கிறதுனால ஆகியவற்றை கொண்டு இப்பல்கலைக்கழகம் தன் பல்வேறு பிரிவுகளின் மூலம் தொழிற்சார்ந்த உயர்கல்வி, ஸோ தொழிற்சார்ந்த உயர்கல்வியை அங்கே தராங்க. இப்பல்கலைக்கழகத்தில் உள்ள முக்கிய பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா வித்யா பவன். ஸோ முன்னாடி வந்து சொன்னது பாத் பவன், இப்போ வந்து வித்யா பவன்.
கீழை நாட்டு மொழிகள் தத்துவம், இலக்கியம், பண்பாடு ஆகியவற்றில் ஆய்வு நடத்த துணை புரிகிறது. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? அப்போது பாத் பவன் அப்படின்றது தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை தரது. வித்யா பவன் அப்படின்றது கீழை நாட்டு மொழி, தத்துவம், இலக்கியம், பண்பாடு இவை எல்லாத்துலேயும் வந்து பண்ணாக்கா ஆய்வு நடத்துறது, ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வித்யா பவன். அடுத்து சீன பவன். சீன மொழி, மதம், தத்துவம் ஆகியவற்றில் உயர்கல்வி அளிக்கிறது. சீன மொழி, மதம், தத்துவம் அவற்றிலெல்லாம் வந்து பண்ணாக்கா உயர்கல்வி அளிக்கிறதுனாக்கா சீன பவன். கலாபவன் கைத்தொழில்களிலும் நுண்கலைகளிலும் கல்வியும் பயிற்சியும் அளிக்கிறது. கைத்தொழிலையும் நுண்கலைகளிலும் வந்து பாருங்க கல்வியும் பயிற்சியும் அளிக்கிறதுனா கலாபவன். அடுத்து சங்கீத் பவன் இசை, நடனம் ஆகியவற்றை கற்பிக்கிறது. இசை, நடனம் ஆகியவற்றை கற்பிக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்தி பவன். இந்தி மொழி, இலக்கியம் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கு உதவுகிறது. இந்தி மொழி, இலக்கியம் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கு உதவுவது எதுனாக்கா இந்தி பவன். இந்தி பவன். ஸோ இந்தி மொழி, இலக்கியம் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கு உதவுவது எதுனாக்கா இந்தி பவன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அத்தியாபக் சிக்ஷா பவன். அத்தியாபக் சிக்ஷா பவன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறது. ஸோ இதுவும் வந்து பண்ணாக்கா இதெல்லாம் கொஷின் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அத்தியாபக் சிக்ஷா பவன் ஆசிரியர் பயிற்சி அளிக்க உதவுவது. ரவீந்திர பவன் இங்கு தாகூரை பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தாகூரை பற்றிய ஆய்வுகள் எங்கே மேற்கொள்கிறாங்கன்னா ரவீந்திர பவனில் மேற்கொள்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இஸ்லாமிய ஆய்வு பிரிவு. ஸோ இது தனியாகவே இருக்குது. அடுத்தது ஸ்ரீநிதி கேத்தன் கிராம சீரமைப்பு பயிற்சி நிலையத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீநிதி கேத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. இங்கு குடிசை தொழில்களிலும் கிராமிய கைத்தொழில்களிலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. குடிசை தொழில்களிலும் கிராமிய கைத்தொழில்களிலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்கன்னாக்கா ஸ்ரீநிதி கேத்தனில். குடியுரிமை பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா குடியுரிமை பயிற்சியும் அளிக்கிறாங்க. எந்த இடத்துல? ஸ்ரீநிதி கேத்தனில். நெக்ஸ்ட்டு ஆசிரம வாழ்க்கை இங்கு பயில்வோருக்கு ஒரு சிறந்த பயிற்சி முகாமாக அமைகிறது. ஆசிரம வாழ்க்கை வந்து பண்ணாக்கா அங்கே பயில்றவங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சி முகாமாக அமைகிறது. அவர்தம் அன்றாட வாழ்க்கை விடியற் காலையிலேயே துவங்க விடுகிறது. அங்கே ஆசிரமத்தில் தங்கி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா அன்றாட வாழ்க்கை விடிய காலையே துவங்கி விடுகிறது. காலை சிற்றுண்டிக்கு முன்னரே இவர்கள் 2 மணி நேரம் வேலை செய்கின்றனர். காலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? 2 மணி நேரம் வேலை செஞ்சிடறாங்க. நண்பகலுக்குள் வகுப்பறை பாடங்கள் அனைத்தும் முடிவுறுகிறது. மதியத்துக்குள்ளே நண்பகலுக்குள்ளே வந்து பண்ணாக்கா அனைத்து வகுப்பறை பாடங்களும் முடிஞ்சுது. கலை நிகழ்ச்சிகளும் கிராம மக்களுக்கு எழுத்தறிவித்தலும் பிற்பகல் பணிகளாக அமைகிறது. கலை நிகழ்ச்சிகள் கிராம மக்களுக்கு எழுத்தறிவித்தல். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா பிற்பகல் பணியாக இருக்கிறது. விஸ்வபாரதியின் நோக்கம் எளிய வாழ்க்கையும் உயர் சிந்தனையும். விஸ்வபாரதியுடைய நோக்கம் என்னன்னாக்கா எளிய வாழ்க்கையும் உயர் சிந்தனையும். விஸ்வபாரதியே தாகூர் இவ்வுலகுக்கு விட்டு சென்ற அரிய பொக்கிஷம். விஸ்வபாரதியே வந்து பண்ணாக்கா தாகூர் வந்து பண்ணாக்கா இந்த உலகுக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய அரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாந்தினிகேதனின் சிறப்பு அம்சங்கள். இயற்கையின் மடியில் மரங்களின் நிழலில் அமர்ந்து கற்பித்தல், சுதந்திரம், மனமகிழ்ச்சி, எளிமை, அன்பு, அமைதி ஆகியவை மாணவர்களிடம் இயல்பாக வெளிப்பட தூண்டும் பசுமையான இயற்கை சூழல். அப்போ வந்து பண்ணாக்கா இயற்கையின் மடியில் மரத்துக்கு அடியில் தான் வந்து பண்ணாக்கா அவங்க அந்த பாடம் சொல்லி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா சுதந்திரம், மனமகிழ்ச்சி, எளிமை, அன்பு, அமைதி இவை எல்லாம் வந்து பண்ணாக்கா மாணவர்களிடம் இயல்பாக வெளிப்படணும் அப்படின்னு சொல்கிறார். பழங்கால குருகுல முறையை போல ஆசிரியர்களும் மாணவர்களும் குடும்பத்தினர் போன்று ஒன்று சேர்ந்து வாழ்தல். பழங்காலத்தில் குருகுல கல்வி அப்படின்னு வந்திருந்தது. அதில் ஆசிரியரும் மாணவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தது போல் இப்போவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சமுதாய வாழ்க்கை அனைவரும் கூடி அமர்ந்து உண்ணுதல், விளையாடுதல், சுற்றுலா செல்லுதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல் போன்றவை மூலம் நெருக்கமான சமூக உறவை வளர்த்தல். சமூக வாழ்க்கை. ஸோ அனைவரும் கூடி அமர்ந்து உண்ணுதல், சாப்பிட்றது, விளையாடுறது, சுற்றுலா செல்வது, கலை நிகழ்ச்சி நடத்துதல் இது மூலம் வந்து பண்ணாக்கா சமூக உறவை வந்து பண்ணாக்கா வளர்த்தல். நெக்ஸ்ட் ஆன்மீக உணர்வை வளர்த்தல், கூட்டு பிரார்த்தனை, தியானம், அமைதியான இறை வழிபாடு ஆகியவற்றில் ஈடுபடுதல். ஸோ கூட்டு பிரார்த்தனை, தியானம், அமைதியான இறை வழிபாடு ஆகியவற்றில் ஈடுபடுதல். நெக்ஸ்ட்டு
கவின் கலைகளுக்கு முக்கியத்துவம். ஆடல், பாடல், நாடகம், ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அன்றாட செயல்களாக அமைந்தன. ஸோ கவின் கலைகளுக்கு முக்கியத்துவம். கவின் கலைகள்லாம் எதெல்லாம் வரும்னா ஆடல், பாடல், நாடகம், ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், இது எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்கா அன்றாட செயல்களாக வந்து பண்ணாக்கா இருக்குது. நெக்ஸ்ட்டு பன்னாட்டு கலாச்சார இணைப்பு. இந்திய கலை, பண்பாடு, மேனாட்டு அறிவியல், இலக்கியம் ஆகியவற்றை ஒன்றிணைத்து பன்னாட்டு சிந்தனையை வளர்த்திடும் போக்கு. அடுத்தது கிராம சீரமைப்பு பணிகளிலும் கிராம கைத்தொழில்களிலும் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுதல். கிராம சீரமைப்பு பணிகளிலும் கிராம கைத்தொழில்களிலும் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதகுல ஒருமைப்பாடும் உலக சகோதரத்துவமும் பேணப்படுதல். மனிதகுலம் எல்லாம் வந்து பண்ணாக்கா ஒருமைப்பாட்டுடனும் உலக சகோதரத்துவனும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அமைதியை நிலைநிறுத்திட பாடுபடுதல். உலக அமைதியை வந்து பண்ணாக்கா நிலைநிறுத்திட பாடுபடுதல். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா காந்திஜியும் தாகூரும் முன்வைத்த கல்வி சித்தாந்தங்களின் ஒப்பீடு. காந்திஜி வந்து பண்ணாக்கா கல்வி என்னென்ன சொல்கிறாரு, தாகூர் என்னென்ன சொல்கிறாரு. ஸோ இது ரெண்டுத்துக்கான ஒரு ஒப்பீடு தான் வந்து பண்ணாங்க இப்போ பார்க்குறது. காந்திஜி, தாகூர் இருவருமே இந்திய கல்வி மறுமலர்ச்சிக்கு வழிகோலியவர்கள். இந்திய கல்வி வளர்ச்சிக்கு வந்து பண்ணாங்க வழிகோலியவர்கள் யாருன்னா காந்திஜியும் தாகூரும். அவர்களது வாழ்க்கை தத்துவம், ஆன்மீகம், கருத்தியல் கொள்கை ஆகியவற்றில் ஆழமாக வேரூன்றி இருந்தது. அவருடைய வாழ்க்கை தத்துவம் வந்து பண்ணாக்கா ஆன்மீகம், கருத்தியல் கொள்கை, இது ரெண்டுத்துலேயும் வந்து பண்ண ஆழமாக வேரூன்றி இருந்தது. ஆனால் தாகூர் இயற்கை கொள்கைவாதியைப் போல் இயற்கையை நேசித்து அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் தாகூர் என்ன பண்ணுறாருன்னா இயற்கை கொள்கைவாதி போல் இயற்கையை அதிகம் நேசித்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இருவருமே ஆங்கில கல்வி முறையை அகற்றி நம் நாட்டு மக்களுக்கு உகந்த தேசிய கல்வி அமைப்பை உருவாக முனைந்தனர். ஸோ ரவீந்திரநாத் தாகூராக இருக்கட்டும் இல்லை காந்திஜியாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஆங்கில வழி கல்வியை நீக்கிட்டு நம் நாட்டு கல்வியில் வந்து பண்ணாக்கா கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தாகூர் ஒருபடி மேலே சென்று உலக சகோதரத்துவம், பன்னாட்டு சமுதாயம் ஆகியவற்றை கல்வி மூலமாக உருவாக்க முயற்சித்தார். ஸோ காந்திஜியை விட தாகூர் ஒருபடி மேலே போயிட்டு உலக சகோதரத்துவம், பன்னாட்டு சமுதாயம் இதில் வந்து பண்ணாக்கா ஒற்றுமை சகோதரத்துவத்தை வளர்க்கறதுக்கு பன்னாட்டு சமுதாயம் ஆகியவற்றை கல்வி மூலம் வளர்க்க முயற்சித்தார். இருவருமே கல்வியில் உடல் உழைப்பையும் செயல்வழி கற்றலையும் ஆதரித்தனர். காந்திஜிக்கும் தாகூருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னென்னா ரெண்டு பேருமே உடல் உழைப்பையும் செயல்வழி கற்றலையும் வந்து பண்ணாக்கா ஆதரிக்கின்றனர். இருவருமே கைத்தொழில், சமுதாய கூட்டு வாழ்க்கை, இயற்கை கல்வி ஆகியவற்றை பாட ஏற்பாட்டில் சேர்த்தனர். ஸோ ரெண்டு பேருமே வந்து பண்ணாக்கா கைத்தொழில், சமுதாய கூட்டு வாழ்க்கை, இயற்கை கல்வி இது எல்லாத்துலேயும் வந்து பண்ணாக்கா பாடத்தில் சேர்த்துக்கிறாங்க. தாகூர் கல்வியில் படைப்பாற்றலை வற்புறுத்திய போது காந்திஜி அதன் சமூக பொருளாதார பயன்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். தாகூர் வந்து பண்ணாக்கா படைப்பாற்றலை வலியுறுத்துகிறார். ஆனால் காந்திஜி வந்து பண்ணாக்கா சமூக பொருளாதார பயன்பாட்டுக்கு முக்கியத்துவம் தருகிறார். இருவருமே தங்களது கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வார்தாவிலும் சாந்தினிகேதனிலும் தத்தம் கல்வி நிலையங்களை நிறுவினர். ஸோ தங்களுடைய கல்விக் கொள்கைகளை வந்து பண்ணாக்கா நடைமுறைப்படுத்தணும்னு காந்திஜி என்ன பண்ணுறாருன்னா வார்தாவிலும் தாகூர் வந்து பண்ணாக்கா சாந்தினிகேதனிலும் கல்வி நிலையங்களை நிறுவுறாங்க. ஆனால் இருவருமே தத்தம் வாழ்க்கை முறையில் வேறுபட்டனர். சரிங்களா, அவங்க கல்விக் கொள்கையில் ஒரு மாதிரி இருந்தாலையும் வாழ்க்கை முறையில் வந்து பண்ணாக்கா வேறுபட்டனர். தாகூர் கலைஞராக இருந்து கல்வியாளராக மாறியவர். தாகூர் வந்து பண்ணாக்கா கலைஞர், ஃபஸ்ட்டு கலைஞர், அப்புறம் தான் வந்து பண்ணாக்கா கல்வியாளராக மாறுறார். காந்திஜியோ அரசியல்வாதியாக இருந்து கல்வியாளராக உருவெடுத்தவர். ஃபஸ்ட் அவர் வந்து அரசியல்வாதி, அப்புறம் தான் கல்வியாளராக மாறுறாரு. தாகூர் இயற்கை அழகை ஆராதிக்கும் கவிஞராகவும் கலைஞராகவும் தத்துவவாதியாகவும் திகழ்ந்தார். ஸோ தாகூர் வந்து பண்ணாக்க இயற்கை அழகை ஆராதிக்கும் கவிஞராகவும் கலைஞராகவும் தத்துவவாதியாகவும் திகழ்ந்தார். காந்திஜியோ ஆன்மீகம், அரசியல், சமூக சீர்திருத்தம் ஆகியவற்றில் ஊறி திளைத்த தத்துவவாதியாக திகழ்ந்தார். இருவருமே உலகம் கண்டறிந்த புகழ்மிக்க இந்திய சிந்தனையாளர்கள். ரெண்டு பேருமே வந்து பண்ணாக்க புகழ்மிக்க இந்திய சிந்தனையாளர்களாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் philosophy ஆஃப் தாகூர். Source of information. Apart from his several publications on different aspects, we get valuable information about Tagore's
வியூ ஆன் எஜுகேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங் சோர்ஸ் ரிலேட்டிங் டு எஜுகேஷன். ஸோ தாகூர் வந்து பண்ணாக்கா நிறைய வந்து பண்ணாக்கா பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்காரு, புக்ஸ் வந்து பண்ணாக்கா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பண்ணாக்கா எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு சிலது வந்து பண்ணாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எஸ்ஏ வேர் ரிட்டன் மோஸ்ட்லி இன் பெங்காலி. அவர் எழுதின மோஸ்ட் ஆஃப் த இது புத்தகம் எல்லாமே எந்த மொழியில் இருக்குது அப்படின்னாக்கா பெங்காலியில் தான் இருக்குது. ஸோ இதுவும் கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே எஸ்ஏ were written mostly in Bengali. ஸோ என்னென்ன புக்கெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸர் எர்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இன் கான்ட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்சியா த ப்ராப்ளம் ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபாரன் கல்ச்சர் ஆர் கவரிங். தபோவன் ஃபாரஸ்ட் காலனி. தபோவன் அப்படின்றது ஃபாரஸ்ட் காலனி. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா தர்ம சிக்ஸா ரிலிஜியஸ் எஜுகேஷன். இந்து விஸ்வவித்யாலயா இந்து யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ சிக்ஸா அப்படின்றது வந்து உமன் எஜுகேஷன். சிக்ஸர் பாகன் த வெஹிக்கல் ஆஃப் எஜுகேஷன். மை ஸ்கூல். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா சிக்ஸர் மிலான் த மீட்டிங் ஆஃப் கல்ச்சர். அப்படின்றது த மீட்டிங் ஆஃப் கல்ச்சர். எ போயட் ஸ்கூல். அடுத்தது வந்து பண்ணாக்கா எ போயட் ஸ்கூல். 12th சிக்ஸர் விக்கிரன் டிப்யூஷன் ஆஃப் எஜுகேஷன். விக்கிரன் அப்படின்றது டிப்யூஷன் ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ஆசிரமர் சிக்ஸா எஜுகேஷன் இன் ஆசிரம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா போதர் சாதனா எஜுகேஷன் ஆஃப் த ஃபீலிங். லாஸ்ட்டு செவரல் கன்வோகேஷன் அட்ரஸஸ். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா அவர் எழுதின புக்ஸு பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ இதில் இருந்தும் ஏதாவது கொஷின் கேட்கலாம். ஸோ இது வந்து பண்ணாக்கா ரவீந்திரநாத் தாகூருடைய பார்ட் 2 வீடியோ தான். ஸோ இது வந்து பண்ணாக்கா கிளாஸ் 5லே வந்துடும். உங்களுக்கு வந்து பண்ணாக்கா கிளாஸ் 6 வீடியோ வந்து பண்ணாக்கா இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு 1 more செஷன் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வும் இருக்குது. ஸோ சண்டே நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஒரு 8 o'clock இருந்து அந்த 8 to 9 o'clock உங்களுக்கு வந்து கொஷின் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த வீக் எடுத்த கிளாஸ் 6 கிளாஸு, அதில் 5th கிளாஸ் மட்டும் 2 பார்ட் இருக்கும். ஸோ தமிழ் தகுதி தேர்வு வந்து பண்ணாக்கா ஒரு 2 கிளாஸ் இருக்கும். மொத்தமாக சேர்த்து வந்து பண்ணாக்கா நாளைக்கு ஈவினிங் டெஸ்ட் இருக்கும். எல்லா தரவாக படிச்சுக்கங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.